ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க் டிவைஸ். நெட்வொர்க் டிவைஸ்னால் என்ன? எந்த ஒரு டிவைஸ் மல்டிபிள் கம்ப்யூட்டரை இன்டர் கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் வந்து நெட்வொர்க் டிவைஸ்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க் டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபைலை ஷேர் பண்ண முடியும். இதில் என்னென்ன டிவைஸ் அப்படின்னா மோடம், ரவுட்டர், ஸ்விட்ச், நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே வந்து நெட்வொர்க் டிவைஸ்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? மோடம் பார்க்க போகிறோம். மோடம்னா என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை ஒரு மோடம் என்ன பண்ணும்? அனலாகாக கன்வெர்ட் பண்ணி டெலிஃபோன் ஒயர் மூலிமா இன்னொரு மோடம் கனெக்ட் பண்ணி இந்த கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். இதுதான் வந்து மோடமோட வேலை. டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இந்த கம்ப்யூட்டர்லேருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா கம்ப்யூட்டரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த மோடம் என்ன பண்ணும்? டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி டெலிஃபோன் ஒயர் மூலயமா அனுப்பிட்டு மறுபடியும் ரிசீவர் பக்கம் உள்ள மோடமில் வந்து என்ன பண்ணும்? இந்த வந்து அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டர் கொடுத்துரும். மோடம் என்ன பண்ணும்? அனலாக் சிக்னலை டிஜிட்டலாகவும் டிஜிட்டல் சிக்னலை அனலாகாகவும் கன்வெர்ட் பண்ணி தரது தான் வந்து மோடமோட வேலை. நெக்ஸ்ட்டு ரவுட்டர். ரவுட்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்விட்சை பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்விட்சுங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு ஆக்டர்ஸை பஃபர்னு சொல்லுவாங்க. பஃபர்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பஃபர்னு சொல்கிறாங்க. இந்த ரவுட்டர்லேருந்து வர டேட்டா பாக்கெட்டை ஸ்விட்ச் என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணி இதுக்கு எந்த கம்ப்யூட்டருக்கு போகணுமோ அந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை சென்ட் பண்ணிவிடும். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஸ்விட்ச்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்விட்சில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட், இன்னொன்று வந்து கட் த்ரூன்னு சொல்கிறாங்க. ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட்னால் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா பேக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லா ஃப்ரேமும் வாங்கிக்கிட்டு அதை ஸ்டோர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட்னு சொல்கிறாங்க. கட் த்ரூனா என்னென்னா, நம்ம அனுப்பின இன்ஃபர்மேஷன் வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ண அந்த ஐபி பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணுறது தான் வந்து கட் த்ரூன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும்? வர டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும்? டெஸ்டினேஷனை ரீச் ஆன உடனே ஐபி பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணும். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்ச்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன இருக்குது? ரவுட்டர் இருக்குது. ரவுட்டர்னால் என்னென்னா, இது வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் டிவைஸ்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து மேட் பண்ணு தான் வந்து ரவுட்டர்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும்? ஃபார்வர்ட் பண்ணும். இட் ஃபார்வர்ட் டேட்டா பேக்கெட் ஃப்ரம் ஒன் நெட்வொர்க் டு அனதர். ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு டேட்டா பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணுறது தான் வந்து ரவுட்டரோட வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா புரியும். இன்ஃபர்மேஷன் வந்து இன்சைட் த நெட்வொர்க்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஸ்விட்சு. இது வந்து ஒரு இன்சைட் த நெட்வொர்க்குள்ளேயே டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் வந்து ஸ்விட்ச்னு சொல்கிறாங்க. ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ரவுட்டர்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எட்ஜ் ரவுட்டர், சப்ஸ்கிரைபர் ரவுட்டர், இன்டர் ப்ரொவைடர் ப்ராடர் ரவுட்டர், கோர் ரவுட்டர் அப்படின்னு டைப்ஸ் இருக்குது. எட்ஜ் ரவுட்டர்னால் என்னென்னா, ஐஎஸ்பினா என்ன? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அதோட அந்த நெட்வொர்க்கோட எட்ஜில் கனெக்ட் பண்ணுறது வந்து எட்ஜ் ரவுட்டர்னு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் ரவுட்டர்னால் நம்ம சப்ஸ்கிரைபரோட எட்ஜில் கனெக்ட் பண்ணுறது வந்து சப்ஸ்கிரைபர் ரவுட்டர்னு சொல்கிறாங்க. இன்டர் ப்ரொவைடர் ப்ராடர் ரவுட்டர் அப்படின்னா என்னென்னா, நிறையா ஐஎஸ்பியை இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து இன்டர் ப்ரொவைடர் ப்ராடர் ரவுட்டர். கோர் ரவுட்டர்னால் என்னென்னா, லேண்ட்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குள்ளே யூஸ் பண்ணுறது வந்து கோர் ரவுட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் மற்ற ஒரு கான்செப்ட் என்னென்னா கேட்வேன்னு சொல்கிறாங்க. கேட்வேனா என்னென்னா, இது வந்து ஒரு இன்டர்நெட் ஒர்க்கிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் டாக்குக்கு தனி ஐபி ப்ரோட்டோக்கால் இருக்கும். இந்த டிசிபி ஐபிக்கு தனி ப்ரோட்டோக்கால் இருக்கும். டிஃப்ரெண்ட் பேஸ் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி 2 நெட்வொர்க், இது தனி நெட்வொர்க், இது தனி நெட்வொர்க், டிஃப்ரெண்ட் பேஸ் ப்ரோட்டோக்கால் இருக்கிற 2 நெட்வொர்க்கை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து கேட்வேன்னு சொல்கிறாங்க. இந்த கேட்வே என்ன பண்ணும்? இங்கே இருக்க இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு
இந்த சிஸ்டம்க்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை இந்த ப்ரோட்டோக்காலை கன்வெர்ட் பண்ணி தரது தான் வந்து கேட்வேவோட வேலை. என்னது, 2 பேஸ் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி 2 நெட்வொர்க்கை ஜாயின் பண்ணுறது இல்லையா, இதுக்கு தனி பேஸ் ப்ரோட்டோக்கால் இருக்கும், இதுக்கு தனி வேறு ப்ரோட்டோக்கால் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து கேட்வேன்னு சொல்கிறாங்க. இந்த கேட்வே வழியாக நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னாகும், இதில் இருக்கிற ப்ரோட்டோக்காலை சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டோக்காலை சேஞ்ச் ஆகி தரும். இதுதான்